श्री भगवानुवाच अभयं सत्त्व संशुद्धिः ज्ञानयोग व्यवस्थितिः दानं तमश्च यज्ञश्च स्वाध्यायस्तपनार्जवम् अहिंसा सत्यमक्रोधः त्यागशान्तिरपैशुनम् दयापूते खलोलुत्वम् मार्दवम् श्रीरचाबलम् तेजक्षमा धृतिशौचम् अद्रोहो नातिमानि च भवन्ति सम्पदम् दैवी அபிஜாதஸ்ய பாரத அப்படின்னு தெய்வீ சம்பத்தை இட்டு பிறந்தவனுக்கு லட்சணங்கள் சொன்னா சாத்விக பிரகதியோட லட்சணங்கள் சொன்னாங்க. அடுத்தபடியா ஆசுரி சம்பத்தை இட்டு பிறந்த ராஜச தாமச பிரகதிகளுக்கு லட்சணம் சொல்ற தம்போ தர்ப்போ அபிமானஸ்ய குரோதா பாருஷ்யமேவச்ச அஜ்ஞானம் சாபிஜாதஸ்ய பாஸ்தம் சம்பதமாசுரீர் दम्भो दर्पो अतिमानस्य क्रोधः पारुष्यमेव च अज्ञानं चाभिजातस्य पार्थसम्पदमासुरीम् दम्भः दर्पः अतिमानः क्रोधः पारुष्यम् अज्ञानं चाभिजातस्य पार्थं दम्भः धार्मिकत्व ख्यापनाय धर्मानुष्ठानम् இதுதான் தம்பா. அதாவது வாசுவா தர்மத்தை அனுஷ்டிப்பது பகவானுக்கு ஆராதனம் இல்லையா, பகவானுடைய ஆజ్ఞையை இல்லையா அதை கடைபிடிப்பது அப்படிங்கிறதுதான் வாசுவத்தை தர்மானுஷ்டானம். நமக்கு வகுக்கப்பட்ட தர்மங்களை எல்லாம் பகவானுடைய ஆராதன ரூபமாக நினைத்து பகவானுடையதான ஆக்ஞா அனுவர்த்தன ரூபமா ஸ்ரீ பகவத் ஆக்ஞையா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் அப்படின்னா சர்வ தர்மங்களே அனுப்பிச்சு இதை வாயாளர்கிட்ட சொல்லிட்டு வாசவத்தை இதுக்காக தர்மத்தை அனுப்பிக்காம எல்லாரும் சொன்ன தார்மீகத்தை பிரசம்சிக்கணும். இந்த சுவாமி எப்படி தர்மத்தெல்லாம் அனுப்பிக்கிறார் பார் அப்படின்னு மக்கள் தார்மீகங்கிற பிரசித்தி உண்டாகும் என்பதற்காக தர்மங்கள் அனுப்பிப்பதற்கு அதுவே தம்பம்னு பேர். அதான் தார்மீகத்துவ சாமனாயம். தான் தார்மீகன் என்பதை பிறருக்கு அறிவிக்கும் பொருட்டு பிறர் தன்னை புகழணுங்கிறதுக்காக தர்மானுஷ்டானம் பண்ணது தம்பம். இந்த தம்பமானது ஆசுரி சம்பத்தை பிறந்தவர்களுக்கு முதல் லட்சம். தம்பகா தர்மஹா. தர்ப்பமானது என்னன்னு கேட்டாக்க தர்ப்ப கிருத்தியா கிருத்திய விவேககரஹ விஷயானுபவ நிமித்தோ ஹர்ஷா. தர்ப்பம் என்பதானது ஒரு வகையான ஹர்ஷம். அந்த ஹர்ஷம் எப்படிப்பட்ட ஹர்ஷம்? சாதாரணமா சந்தோஷம் கொண்டாட வேண்டியதானே. ஆனா இது எப்படிப்பட்ட ஹர்ஷம் அப்படின்னு கேட்டா கிருத்தியா கிருத்திய விவேக அவிவேகரக. இது கிருத்தியம், இது அகிருத்தியம், இது செய்யத்தக்கது, இது செய்யத்தகாததுன்னு சொல்லக்கூடியதான விவேகம், பிரித்து அறியக்கூடிய தன்மை. கிருத்தியா கிருத்திய விவேகம் அப்படின்னா கிருத்தியத்தையும் அகிருத்தியத்தையும் பிரித்து அறிவது. கிருத்தியா கிருத்திய அவிவேகம்னா என்னப்போம்? இது செய்யத்தக்கது, இது செய்யத்தகாதது அப்படிங்கிற விவேகத்தை உண்டு பண்ணாததான அந்த விவேகத்தை அழிக்கக்கூடியதான விஷயானுபவ நிமித்தோ ஹரிகா. அதாவது விஷயானுபவ நிமித்தமான அர்த்தம். அதாவது விஷயானுபவம் சொன்னாங்க இந்த ஆத்மாவை விட்டு பரமாத்மாவை விட்டு அல்பமா இருக்கக்கூடிய விஷய பதார்த்தங்கள் இருக்கு. இந்திரிய துவாரா இந்திரியங்களுக்கு முன்மாதிக்க கொடுக்கக்கூடியதான அல்ப சுத்தங்கள் இருக்கு. அவைகள் தான் விஷயம். அந்த விஷயானுபவத்துல ஈடுபட்டு அந்த விஷயானுபவத்துல உள்ள ஈடுபாட்டினால கிருத்தியா கிருத்தியங்கள் தர்மா தர்மங்களை விவேகிக்கவே அந்த விவேகமே அச்சு இருக்கிறது இருக்கு. அதுதான் நமக்கு இது கிடைச்சா போறோம். தர்மமா இருந்தாங்க அதர்மமா இருந்தாங்க, கிருத்தியமா இருந்தாங்க அகிருத்தியமாக இருந்தாங்க அப்படின்னு கிருத்தியா கிருத்திய விவேகம் மற்றதான கேவல விஷயானுபவத்தினால ஏற்படக்கூடிய அகர்ஷம், அதனால ஏற்படக்கூடிய சந்தோஷம் இருக்கு. அதுதான் தர்மம். தம்போ தர்மா. அது அபிமானத்த, அது ஸ்வவித்யா அபிஜன அனனுகுணம் அபிமானம். ரெண்டு விஷயங்களும் கொஞ்சம் அபிமான ஹேதுதான். எப்பேற்பட்ட வளர்ச்சி இருக்கும். தன்னத்தை உங்க வித்தியை, தன்னத்தை உங்க உயர்ந்த சிரிப்பிறப்பு, தன்னத்தை உங்க செல்வம், இவைகள்னால கொஞ்சம்
கர்வ புத்தி இருக்கத்தான் தன்னிடத்துல. அது தன்னுடைய வித்தியைக்கும் அந்த அபிஜனத்துக்கும் அனுகூலமாக இருக்கணும். அனுகூலம்னாக்க அதுக்கு தக்கதாக அதுக்கு பொருந்தினதாக இருக்கணும். அது போல ஒண்ணுமே வாசினாலும் எல்லாரும் மற்றவர்கள் நான் தான் அதிகமா அச்சவன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லக்கூடியதான அது தன்னுடைய வித்தியைக்கு அனனுகூலமான அந்த துருபுத்தி அபிமானம். அதே மாதிரி தன்னை பார்த்து உயர்த்தக்கூடிய தருணவர்கள் கூட தன்னை பார்த்து தாழ்ந்தவர்கள் என்னக்கூடியதானே அந்த வித்யா விஷயமான அபிஜன விஷயமான இல்ல அளவு கடந்த அபிமானம் இருக்கு. அது அபிமானம் தான். கொஞ்சம் இருக்கலாம், லேசா தன்னிடத்துல கௌரவ புத்தி இருக்கலாம். அது எந்த இருக்கணும்ட்டா தன்னுடைய வித்யை தன்னுடைய ஆதியார்த்தம் இவைகளுக்கு அனுகூலமான அளவுக்கு இருக்கலாம். இவைகளுக்கு அனனுகூலமாக இவளுக்கு டிஸ்ப்ரபோர்ஷனேட்டா தன்னுடைய வித்யைக்கும் தன்னுடையதான அபிஜாத்தியத்துக்கும் டிஸ்ப்ரபோர்ஷனேட்டா இருக்கக்கூடியதான அளவு கிடந்த அபிமானம் தன்னிடத்துல இருக்கே, அதுதான் அதிமானிதா. அந்த அதிமானத்தை குரோதகா பாருஷ்யமே வச்ச குரோதகா அப்படின்னாக்க அசலாருக்கு பீடையா பலிக்கக்கூடியதான சித்த விகாரம். குரோதம்ங்கிறது ஒரு மனோவிகாரம், மனசுக்கு ஏற்படக்கூடிய விகாரம். இந்த மனோவிகாரமானது என்ன பண்ணக்கூடியது அப்படின்னு கேட்டாக்க இது அசலாருக்கு துக்கமாக பலிக்கும். ஒரு குரோதம் கொண்டு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா அசலா நாம் செய்த காரியங்களோ அசலார் கஷ்டப்படுவார்களே அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் அசலாறு துன்புறுத்த வேண்டும், மற்றவர்கள் யுத்தம் பண்ண வேண்டும் என்கிறதான தன்னிமித்தமாக பண்ணக்கூடியதான காரியம் செய்யக்கூடியதான மனோவிகாரம் சித்த விகாரம் இருக்கு. அதான் குரோதம். தம்பகா தர்பகா அபிமானச்ச குரோதகா பாருஷ்யமேவச்ச. பாருஷ்யம் அப்படின்னு சாதுக்களாக இல்ல சாத்துக்களாக இருக்காங்க. அவர்களுக்கு மனசுல வருத்தத்தை உண்டு பண்ணக்கூடிய, அவர்களுக்கு மனசுல பயத்தை உண்டு பண்ணக்கூடியதான விவகாரங்கள் வார்த்தை போன்றவைகள் எல்லாம் பாருஷ்யம். அதான் பாருஷ்யம் சொல்லாமல் வார்த்தை மட்டும் இல்ல, பார்க்கிற பார்வையே இல்லையா சாதுக்களை ஹிம்சிக்கும். யாரும் திருவண்ணாமலை என்ன பண்ணுறோம் ஏற்றமா அப்படின்னு ஆரம்பிக்கும்போது ஒரு பார்க்கிற பார்வையே சாதுக்களுக்கு பிபிஎஸ். அது மாதிரி இருந்தா பாருஷ்யம். பாருஷ்யத்துக்கு கடின சுபாவம், வார்த்தை விவகாரம் சுபாவம் இவைகளால சாதுக்களுக்கு சாத்துக்களுக்கு உத்வேகம், உத்வேகம்னாக்க பயத்தையும் நடுக்கத்தையும் உண்டு பண்ணக்கூடியதான துக்கத்தை உண்டு பண்ணக்கூடியதான சுபாவத்தை, அதுதான் பாருஷ்யம். சாதுனாம் உத்வேககர ஸ்வபாவः அஜ்ஞானம் பராமர தத்துவ கிருத்தியாகிருத்திய அவிவேக. அஜ்ஞானம்னா என்னப்போம், இதுதான் பரதத்துவம் இதுதான் அபரதத்துவம் என்ற விவேகம் இல்லாமை, இதுதான் கிருத்தியம் இதுதான் அகிருத்தியம் என்கிறதான விவேகம் இல்லாமை, இதுதான் அஜ்ஞானம். இப்படிப்பட்ட ஏதே சுபாவாக ஆசுரீம் சம்பதம் அபிஜாத்திய பவந்தி. எவைகள் தம்பகா தர்பகா அஜ்ஞானகா குரோதகா பாருஷ்யம் அப்புறம் அஜ்ஞானம் என்று சொல்லக்கூடிய இந்த சுபாவங்கள் எல்லாம் ஆசுரி சம்பத்தை விட்டு பிறந்தவர்களான அந்த ஆசுர பிரகிருதி இருந்ததால அவர்களுக்கு சுபாவமாக இவைகள் உள்ளன. அசுராக பகவதாஜ்யா நிவர்த்தி அசுருத்தி கீழா. இப்ப ஏன் இவர்கள் ஆசுர பிரகிருதி எட்டு பெற்றவர்கள் சொல்றோம்னு சொன்னா, ஆசுர பிரகிருதிகள் சகல சாஸ்திரங்களையும் மீறி நடக்க முடியும். அவர்கள் சாஸ்திரங்களை மீறி நடப்பதற்கு காரணமே என்னன்னு கேட்டா அவைகள்லாம் பகவத் ஆகியைகள் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் ஏன் சாஸ்திரத்தை அதிலங்கனம் பண்ணுவர்கள், ஏன் சாஸ்திரத்தை மீறி நடப்பர்கள் கேட்டா அவர்கள் சாஸ்திரத்துக்கு சாஸ்திரம் பகவானுடைய ஆகியை என்பதனால ஏற்படுறது. ஆசுரத்தில் பகவானுக்கு துவேஷம் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு சாஸ்திரத்தை என்ன துவேஷம் அப்படின்னா
அந்த சாஸ்திரம் பகவானுடைய ஆட்சி என்பதனாலே சாஸ்திரத்தை மீது நடக்கக்கூடிய. அடுத்தபடியா தைரிய சம்பத் விமோச்சாய விமோக்ஷாய நிபந்தாய ஆசுரி மதா. இப்போ இந்த ஆசுரி சம்பத்தை தெய்வீக சம்பத்தை பெருமாள் இவ்வளவு விஸ்தரித்து சாதிச்சதுக்கு காரணம் சொல்றார். தெய்வீக சம்பத்து என்ன பண்ண வல்லது, ஆசுரி சம்பத்து என்ன பண்ண வல்லது அப்படின்னு கேட்டாங்க. தெய்வீ மதாஜ்ய அனுபூதி ரூபா சம்பத்து. தெய்வீக சம்பத்துல என்னக்கும் பகவானுடைய ஆட்சியை அனுபவிக்கக்கூடியதான். தேவர்களுக்கு பெருமாள் என் பட்சபாதத்தோடு இருக்கிறது காரணம் என்ன, அவர்கள்லாம் பகவானுடைய ஆட்சியை அனுபவிக்கிறவர்கள். ஆக தேவாக இந்த பகவத் ஆட்சியை அனுபவிக்கிறாக. அதனால தெய்வீக சம்பத்துல என்னத்தோ பகவானுடைய ஆட்சியாகிற சாஸ்திரத்தை அனுபவித்து நடக்கக்கூடியது. அத்தகைய சம்பத்து தான் தெய்வீக சம்பத்து. அது விமோக்ஷாய. அது படிப்படியா என்ன பண்ணும், பந்தாத்து முக்தையே பகுதி. சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு அது இது பகவானுடைய ஆட்சியாக சாஸ்திரத்தை மீறாமல் நடக்கிற தெய்வீக சம்பத்திற்கு. அந்த தெய்வீக சம்பத்தானது சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கு கேது. தெய்வீக சம்பத்து விமோக்ஷாய நிபந்தாய ஆசூரியமதா. அதாவது எப்படி கிரமேண மத்தாத்தையே பகுதி கேட்டாங்க. கிரமேண எவன் சாஸ்திரத்தை அவலம்பித்து பகவானுடைய ஆஜ்ஞை என்கிற புத்தியினால எவன் சாஸ்திரங்களை மீறாமல் நடக்கிறானோ அவர்கிட்ட பகவானுக்கு மேலும் மேலும் பிரீத்தி உண்டாது. பகவான் தன்னுடைய பிரீத்தினால அவனை மேலும் மேலும் அனுஷ்டிக்க வைத்து அவருடைய பாப்பங்கள் எல்லாம் போக்கி கடைசியில அவனை பக்தி பிரபத்தாதிகள் மூட்டி தன்னை அடையும்படியா செய்யும். அதனால இது பகவானிடத்துல தெய்வீக சம்பத்தானது பகவான் அடைவதற்கு, இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்கு படிப்படியாக வெளிவரும். ஆனா ஆசுரி சம்பத் நிபந்தாய், அதாவது பகவானுடையதான ஆகிய அதிவிருத்தி ரூபா. அது பகவானுடைய ஆகிய அனுபூதி ரூபா தெய்வீக சம்பத்து. இது அதிவிருத்தி ரூபா. பகவானுடைய ஆகியை மீறி நடக்கக்கூடியதான சுபாவமுடைய இந்த ஆசுரி சம்பத்தானது நிபந்தாய பவதி. நிபந்தாய பவதி அப்படின்னாக்க நிபந்தாய ஆசுரி மதா. ஆசுரி சம்பத்து. ஆசுரி சம்பத்தாவது மதாகிய அதிவிருத்தி ரூபா. என்னுடைய ஆகியை மீறி நடக்கக்கூடியதான இந்த ஆசுரி சம்பத்திற்கு நான் நிபந்தாய பவதி அதோகதி பிராப்தியே. அதோகத்தினாக்க இன்னும் சம்சாரத்துல இருந்த திசைக்கு இன்னும் கீழே கீழே போவது இல்லையா. முதல்ல தேவனாக இருந்தான் அப்படின்னா ஆசுரி சம்பத்தமான மனுஷ ஜென்மாவில் கொண்டு விடும். மனுஷனாக இருந்து திரும்பவும் ஆகியா திலங்கனம் பண்ணானா அது பிராணி வகையில கொண்டு விடும் இல்லையா. இப்படியே ரொம்ப தாழ்ந்து புழு பூச்சிகள் அப்படின்னு சொல்லி அந்த காமிஸ்ரம், அந்த காமிஸ்ரம் மேல சொல்லப்படுற இப்படி எல்லாம் கொண்டு போய் அதோ அதான் அவன் சம்சாரத்தை விட்டு மேல இழக்கவே முடியாதபடி அவனை சாஸ்திரம் லட்சியம் அல்லாத பிறவிகளை கொண்டு மூட்டி கடைசியில் அவன் இந்த சம்சாரத்தை விட்டு ஒரு பொழுதும் நிகழ்ச்சி அடையாதபடி தான். இது ஆசுரி சம்பத்தினுடைய யாரு தேவர்களுக்கு எவ்வளவு அர்த்தம் வரும் வந்தா அவர்களுக்கு எத்தனையும் இப்ப சொல்றது. ஏன்னா அவர்கள் வீடு கீழே எழுந்துவதுக்காக சொன்னேன். தேவதாரணா மனுஷன் தான் மனுஷன். தேவர்களுக்கு வருமானாக்க தேவர்களுக்கு வராதுன்னு எழுதி கொடுக்கல. சில தேவதைகளுக்கு தேவதைகளுக்கும் கர்மா உண்டு. அதனால அவர்கள் யாருக்கான எப்போவான ஒரு சமயம் ஏற்படலாம். அவர்கள் இதே மாதிரி ஆசுரி சம்பத்தை அடைந்து சாஸ்திரத்தை அபிவிருத்தி பண்ணி சாட்சி அடையலாம். அது மொத்தம் ஆசுரி சம்பத்தானது சம்சாரத்தை கீழே கீழே ஒரு பிறவியிலிருந்து அதை காண்ட தாழ்ந்த பிறவிக்கு தள்ளக்கூடியது. தெய்வீக சம்பத் விமோச்சாய விமோக்ஷாய நிபந்தாய ஆசுரி மதா மாசுக சம்பதம் தெய்வீ அபிஜா தோஷி பாண்டவ. இப்படி பெருமாள் தெய்வீக சம்பத்தை விஸ்தரித்து சொல்லி ஆசுரி சம்பத்தை விஸ்தரித்து சொல்லி இந்த தெய்வீக சம்பத்தானது
பரம்பரையா மோட்சத்தோட தலைக்கட்டும். இந்த ஆசுரி சம்பத்தானது சம்சாரத்தை விட்டு இவன் நிவர்த்தி அடைய முடியாதபடிக்கு இவனை கீழே கீழே அழுத்துன்னு சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு கொஞ்சம் என்னது எதுக்கு சொல்ற, நாம ஆசுரி சம்பத்தா தெய்வீ சம்பத்தா நாம எந்த வகையில் இருக்கோம்னு புரியாம அர்ஜுனனுக்கு கொஞ்சம் சோகம் ஏற்பட்டது. அந்த சோகத்தை போக்குற மாசுட சம்பதம் தெய்வீ அபிஜாதோஷி பாண்டவன் ஏன் திருத்துவா பிரகிருதி அனிர்தாரணாது ஆதிபீதாய அர்ஜுனாய ஏவமா ஏன் திருத்துவா அப்படின்னாக்க இந்த ஆசுரிய சம்பத்தையும் தெய்வீக சம்பத்தையும் பற்றி தான் விஸ்தரமாக அருளி செய்ததையும் அந்த தெய்வீக சம்பத்தானது பரம்பரையா சம்சார நிவர்த்தி ரூபமான பகவத் பிராப்திக்கு ஹேது என்பதையும் அந்த ஆசுரிய சம்பத்தானது இன்னும் மேலும் மேலும் சம்சாரத்தை அழுத்தக்கூடியது அப்படிங்கிறதையும் பெருமாள் அருள் செய்வதை கேட்டு ஏற்றுவா அர்ஜுனன் பிரகிருதி அனிர்தாரணம் தான் தெய்வ பிரகிருதியா தான் ஆசுர பிரகிருதியா என்று நிர்தாரணம் பண்ண முடியல. அதனால நான் ஆசுர பிரகிருதியா நான் தெய்வீ பிரகிருதியா என்று அனிர்தாரணாதுன்னா நிர்தாரணம் பண்ண அதை தன்னால நிர்ணயித்து தெரிந்து கொள்ள முடியாத காரணத்தால அர்ஜுனன் அதிபீதனாக ஆனான். நாம எந்த கேட்டகரியில இருக்கும் தெரியல. நாம ஆசிரிய சம்பத்துங்கிற கேட்டகரியில இருக்கோமா தெய்வீக சம்பத்துங்கிற கேட்டகரியில இருக்கோமா நம்முடைய சுபாவத்தை எதிர சேர்ந்தது அப்படின்னு அதை நிர்தாரணம் பண்ணி அதை நிர்ணயித்து அறிய முடியாத அர்ஜுனன் அதனால ஏற்பட்ட அதிமாத்திர வீதியோட சோகத்தோட பெருமாளை பார்க்க அவனுக்கு அந்த சோகத்தை போக்குவதற்காக பெருமாள் சொன்னால் சோகம் மாற்றுட்டாக நீ ஒரு பொழுது சோகப்பட தேவையில்லை. மாற்றுட்டா அப்படின்னா சோகம் மாற்றுதா சோகப்பட தேவையில்லை. சோக்கு தெய்வீக சம்பதம் அபிஜாதோஷி நீ தெய்வீ சம்பத்தை உடையவன் தான். நீ தெய்வீ சம்பத்தை விட்டு பிறந்தவன் தான் பாண்டவ. அதுக்கு நிரூபணம் சொல்ற நீ ஆசிரிய சம்பத்தை விட்டு பிறந்தவனா இருக்க முடியாது. ஏன்னா தார்மீக அக்ரேசரன் ஆகியிருக்கக்கூடிய பாண்டுவினுடைய தனயம் பாண்டுவினுடைய புத்தனாக இருக்கிறார். நீ ஆசிரிய சம்பத்தை விட்டு பிறந்தவனா இருந்தா வேற ஏதாவது துரியோதன வீட்டுல போய் பிறந்திருக்க. அப்படி இல்லாமல் நீ தெய்வீக சம்பத்தை விட்டு பிறந்தவனாக இருக்கிற காரணத்தால அது எதனால் தெரியுதுன்னு கேட்டா நீ தார்மீகத்திற்குள்ள அக்ரேசரன் ஆகிருக்கக்கூடிய பாண்டு புத்திரனாக இருக்கு. பாண்டவ அப்படிங்கிற சம்போதனத்துக்கு சுவாரஸ்யம். நீ தெய்வீக சம்பத்தை விட்டு பிறந்தவன் தான். அதுக்கு நிரூபணம் நீ தார்மீகர்களுக்குள்ளே தலை சிறந்தவனாக இருக்கக்கூடிய பாண்டுவுக்கு புத்திரனாக இருப்பது. சம்பதம் தெய்வீ அபிஜாதோஷி பாண்டவ லோகேஸ்மின் தெய்வ ஆசுரையே வச்ச தெய்வோ விஸ்தரச புரோக்தா ஆசுர பிரார்த்தனை சுனு द्वौ भूतसर्गौ लोकेऽस्मिन् दैव आसुरये वच दैवो विस्तरः प्रोक्तः आसुरं पार्थने शृणु। अस्मिन् लोके द्वौ भूतसर्गौ अस्मिन् लोके இந்த அஸ்மின் லோகேங்கிறத மாற்றிக்காங்க. அஸ்மின் கர்ம லோகே. இந்த லோகமானது கர்மாவை கொண்டுதான் சிருஷ்டிக்கப்படுறது, கர்மாவை கொண்டுதான் நடக்கிறது. இந்த லோகத்தில் உள்ள போக்கிய போகங்கள போகஸ்தானங்கள் எல்லாம் கேத்திரத்தினுடைய கர்மாவினால் தான் இந்த ஜெகத்து சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. அதனால கேத்திரத்தினுடைய கர்மாவினால் தான் இந்த ஜெகத்தானது பிரவர்த்தித்து நடக்கிறது. இந்த ஜெகத்தை எதுக்காக பெருமாள் சிருஷ்டிச்சிருக்கான்? அவரவர்கள் தங்கள் புண்ணிய பாபரூப கர்மாவில் பலனை அனுபவித்து கழிப்பதற்காக. அதனால இந்த லோகம் கர்மலோகம். அஸ்மின் கர்மலோகே, அஸ்மின் லோகே அப்படின்னு மூலத்தில் இருக்கிறதுக்கு ராஜா அஸ்மின் கர்மலோகே கர்மகரானாம் பூதானாம் சந்தோஷம். கர்மன் புண்ணிய கர்மாவையோ பாப கர்மாவையோ இந்த கர்மாவை பண்ணக்கூடியதான பூதங்கள்னா தேவ மனுஷாதி சிருஷ்டி. இந்த சிருஷ்டியானது என்னால் 2 விதமாக பண்ணப்பட்டிருக்கிறது.
சிருஷ்டியிலேயே நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த கர்மாக்கான நடத்த இந்த கர்ம லோகத்துல கர்மம் பண்ணக்கூடிய கர்மாக்களை பண்ணக்கூடிய பூதங்களை நான் இருவகையாக சிருஷ்டிச்சிருக்கேன். அதுல தெய்வத்திய ஆசுரத்திய சிருஷ்டியை பண்ணி சாஸ்திரங்களையும் என்னுடைய ஆத்மியான சாஸ்திரங்களையும் கொடுத்துருக்கேன், பிரகசித்து கொடுத்துருக்கேன். நான் கொடுத்த சாஸ்திரத்தின் பிரகாரம் என்னுடைய ஆத்மியான சாஸ்திரத்தின் பிரகாரம் நடக்கக்கூடியவர்கள் அந்த சுபாவம் உடையவர்களே ஒரு விபாகம், அது ஒரு சிருஷ்டியில ஒரு விபாகம். தொடக்கமாக பகவானுடைய ஆங்கியை அனுபவிக்க கூடாது, பகவானுடைய ஆங்கியை மீற வேணும், இவன் தான் நமக்கு ஆங்கியம் பண்றது அப்படின்னு பகவானுடைய தேசம் கொண்டு ஏன்னாக்க பகவானிடத்துல பிரீத்தியும் பகவானுடைய தேசமும் இது பூர்வ கர்மாவனால் ஏற்படுறது தானே. அதனால இந்த அஸ்மின் கர்மலோகே கர்மகராணாம் பூதானாம் சிருஷ்டி மயாத்தான். அது என்னன்னா தெய்வீக ஆசுரத்து சர்க்கான சிருஷ்டி உற்பத்தி பிராச்சீன புண்ணியபாபரூப கர்ம பச்சாது பகவத் ஆத்யானுவருத்தி விபரீத கரணாய உற்பத்தி கால ஏவ விபாகேன பூதானி உற்பத்தியத்தை இத்தா. ஏற்கனவே பண்ணப்பட்ட புண்ணிய பாபரூப கர்ம பட்சத்தினாலே பகவானுடைய ஆகியாய அனுவர்த்திக்கிறதா இல்ல அதுக்கு விபரீதமாக செய்வதா என்பதான இந்த சுபாவமானது பூதங்களுக்கு இந்த விபாகமானது சிருஷ்டி காலம் தொடக்கமாக ஏற்பட்டது. சிறுநாம நினைச்சிருக்கோம் சிறுவிட்டா எல்லாம் நல்ல வாழம் தான், கல்விக்கு எல்லாரும் கெட்டு போயிட்டு வரலாம் நினைச்சிருக்கோம். அப்படின்னா இல்ல, எல்லா காலத்தையும் நல்ல வாழ்க்கை சிருஷ்டி முதல்ல ஆரம்பித்த காலத்துல இருந்தே பகவான் 2 விதமான சிருஷ்டியும் பண்ணிருக்கான். எல்லா காலத்திலையும் நல்லவர்களுக்கா கெட்டவர்கள் இருக்காங்க. அப்போ நான் நல்லவர்கள் இப்ப கெட்டவர்களுக்கும் அதிகமா இருக்கலாம். அப்பெல்லாம் இப்ப இருக்கிற கெட்டவர்கள் மோசமான கெட்டவர்கள் முன்னாடி இருந்திருக்காங்க. ஒரு இருக்கு ஒரு ராவணம் என்ன வருவா போற இப்ப இருக்கிற கெட்டவர்கள் ஒன்னும் தைரியம் சாமர்த்தியம் பலம்லாம் கிடையாது. சும்மா அந்த பக்கம் பக்கம் 2000 ஓடிவிடும். அவ்வளவு நாசிகம் தான் இப்ப இருக்கான். நீ சொல்ல சொல்லி இல்லையா அவெல்லாம் முன்ன காலத்துக்கு பண்றதுக்கு ஒரு இல்லை. இப்ப இருக்கிறவங்க கடவுள் இல்லைன்னு சொல்லுவோம், இங்க வரான்னு சொன்னாங்க ஓடிடுவோம். 2 கலத்துக்கு போட்டு அவ்வளவுதான் செய்யணும். அதனால எல்லா நாளும் ஏன்னா பகவான் என்ன சொல்றான், சிருஷ்டியுடைய ஆரம்பத்திலேயே நான் இந்த விவாதத்தை பண்ணிட்டேன். இவர்கள் என்னுடைய ஆகியை அனுவர்த்திக்கக்கூடியவர்கள், இவர்கள் தன் விபரீதமாக என்னுடைய ஆகியை இவர்கள் அதிவர்த்திக்கக்கூடியவர்கள் என்று இந்த சிருஷ்டியானது உற்பத்தி காலத்திலேயே என்னால விவாகம் பண்ணப்பட்டு அதன் பிரகாரம் தான் பூதானி உற்பத்தியத்தை இக்கட்டான தற்ற தெய்வ சர்வோ விஸ்தரசா புரோக்தான. அந்த தெய்வ சக்கரா தெய்வ சர்க்கான்னு அர்த்தம். அந்த தெய்வ பிரகதிகளுடைய சிருஷ்டியானது அவருடைய சுபாவமானது விஸ்தரசா புரோக்தான. அது 3 ஸ்லோகத்தால் சொன்னார். ஏன்னா தேவானாம் மத ஆக்ஞானுவர்த்தி சீலானாம் உற்பத்தி யதாச்சார கரணார்த்தம் ஆச்சார கர்மயோக ஞானயோக பக்தியோக ரூபோ விஸ்தரசா புரோக்தான. இது 12 அத்தியாயங்கள்ல நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்படின்னு கேட்டா தெய்வீ பிரகிருதிக்கு பிறந்தவர்கள் என்னுடைய சாசனமாகிற என்னுடையதான ஆட்சியாக சாஸ்திரத்தை பின்பற்றி நடந்து தன்னுடைய நித்திய கர்மாக்களை எல்லாம் அனுப்பிச்சு அதுக்கு மேல கர்மயோக ஞானயோக பக்தி யோகாதிகள் ஈடுபட்டு கடைசியில என்னைய அடைவார்கள். இது சொன்னதெல்லாம் 14 அத்தியாயங்கள் 15 அத்தியாயங்கள் சொன்னதெல்லாம் தெய்வீ பிரகிருதிக்கு பிறந்தவர்களுக்காக, அதாவது சாஸ்திரத்தை அனுபவித்து நடக்கக்கூடியவர்களுக்கு என்னுடைய ஆட்சியாகிற சாஸ்திரத்தை அனுபவித்து நடக்கக்கூடியவர்களுக்கு படிப்படியாக கர்மயோக ஞானயோக பக்தி யோகாதிகளை எல்லாம் பெற்று அனுப்பிட்டு கடைசியில என்னை அடைவது பரியந்தம் உள்ளதான பிராப்தி சொல்லப்பட்டது. ஆச்சாரா அவர்களுடைய ஆச்சாரமானது கர்மயோக ஞானயோக பக்தி யோக ரூபமாக விஸ்தரசா புரோக்தான. இப்ப அசுராணாம் சப்தத்தை யதாச்சாரார்த்தா தம் ஆச்சாரம்
தைரியத்தினுடைய ஆச்சாரத்தை 15 அத்தியாயங்கள்னால சொன்னான். கிட்டத்தட்ட 500 ஸ்லோகங்கள்னால சொன்னான். இப்போ ஆசுர பகுதிகளுடைய ஆச்சாரம் எதை அவர்கள் பின்பற்றி எந்த ஆச்சாரத்தை கொண்டு கடைசியில என்னுடைய அதிருப்திக்கு பாத்திரமாகி அவர்கள் துர்கதி அடைகிறார் அதோகதி அடைகிறார்களோ அந்த பிரகாரத்துக்கு இடத்துல தேவை. 15 அத்தியாயம் சொன்னா இது ஒரு 4 ஸ்லோகத்தை சொல்றேன். ஏன்னா நல்ல விஷயத்தை விஸ்தரிச்சு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கெட்ட விஷயத்த இது கெட்ட விஷயம் தெரிஞ்சுதான். ஏன்னா இதை கொண்டு ஒன்றும் மேற்கொண்டு அடையப்போகிற பிரயோஜனம் எதுவும் இல்லாத காரணத்தால இப்போ 15 அத்தியாயங்கள்ல சாஸ்திரத்தை மீறாமல் பகவத் ஆக்ஞா ரூபமான சாஸ்திரத்தை மீறாமல் அதை அனுமதித்து நடக்கக்கூடியவர்களுக்கான அவர்கள் அவர்களுடைய கர்மானுஷ்டான ஆச்சாரம் என்ன, ஆச்சாரம் நிச்சய கர்மாக்கள் அனுப்பிப்பது என்ன, அதற்கு மேல கர்மயோக ஞான யோக பக்தி யோகாதிகள்ல ஈடுபட்டு அதை அனுப்பித்து பகவானை பெறுவது பரியந்தமான அவர்களுடையதான அந்த சுபாவமானது நல்ல வித்தலக்கான சொல்றாங்க. இனி ஆசுர பிரகதிகள் என்ன பிரகாரமாக ஆச்சரித்து கடைசியில இந்த சம்சாரத்திலையும் உழல்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு அந்த பிரகாரத்தையும் சொல்கிறேன். அதையும் என்னிடமே கேள்வி. இதான் கோபூத சத்கோ லோகேஸ்மின் தெய்வ ஆசுரையே வச்ச தெய்வோ விஸ்தரச புரோக்தா. இவைகள்ல தெய்வ சுபாவமானது விஸ்தரசா 15 அத்தியாயங்கள் சொல்லிட்டேன். கர்மயோக ஞான யோக பக்தி யோகாதிகள் அதுக்கு அனுகுணமான வர்ணாசிரம தர்ம அனுஷ்டானங்கள் இவைகள்லாம் தெய்வீக சம்பந்தம், அவைகள்லாம் தெய்வ சுபாவம். அவைகளை மீறி நடந்து கடைசியில ஆசுரமான சுபாவத்தினால எப்படி திரும்ப திரும்ப பந்தத்தில் உணர்கிறார்கள் என்பதை அந்த பிரகாரத்தில் என்னிடத்தில் சொல்லியிருக்கேன். பிரவர்த்திச்ச நிவர்த்திச்ச ஜனான் அதிதூராசுராக நசௌகம் நாபிகாச்சாரः ந சத்யம் தெரிந்து வித்யதே. பிரவர்த்திச்ச நிவர்த்திச்ச ஜனாः ஆசுரா ஜனாः நதிது. பிரவர்த்திச்ச நிவர்த்திச்ச, பிரவர்த்தியாவது நிவர்த்தியாவது. பிரவர்த்தி என்பது அபியுதய சாதனம், நிவர்த்தி என்பது மோட்ச சாதனம். பிரவர்த்தி நிவர்த்தி அது 2 விதமான சாஸ்திரோத்தமான மக்கள். பிரவர்த்தி என்பதானது அபியுதயம்னாக்க இந்த லோகத்திலேயோ இந்த சொர்க்காதி லோகங்களிலேயோ அனுபவிக்கக்கூடிய சுகங்கள் இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் அபியுதயம் சொல்லும். நல்ல பசு புத்திரம் ஐஸ்வர்யம் ராஜ்யம் சொர்க்கம் என்று சொல்லக்கூடியதெல்லாம் அபியுதய பலன்கள். தர்மார்த்த காமங்கள் இருக்கே அவைகள்லாம் அபியுதய பலன்கள். அந்த அபியுதய பலன்கள் இருக்கு இல்லையா, தர்மார்த்த காமங்களாகிற இந்த லோகத்தின் சொர்க்காதி லோகங்களில் அனுபவிக்கக்கூடிய சுகத்துக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய யாக தான ஹோமாதிகள் இருக்கு இல்லையா, அவைகள் எல்லாம் பிரவருத்தி தர்மம். பிரவருத்தி தர்மம் இவைகள் எல்லாம் விரக்தி வந்து இவையெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு சிவபதியான பகவானை சென்று அடைந்து அவனுக்கு அனுபவம் நீங்க அப்படி மோட்சத்தை அடையணும்ன்றது இருக்கு. அந்த மோட்சத்துக்கு சாதன பூதமான கர்மாக்கள் இருக்கு. அது என்ன பக்தி பரண்யாசாரிகள் அதெல்லாம் நிவர்த்தி. இப்படி சாஸ்திரம் முழுவதும் பிரவருத்தி தர்மங்களும் நிவர்த்தி தர்மங்களுமாக இருக்கு. பிரவருத்தி தர்மங்கள்னா அபியுதய சாதனங்கள், நிவர்த்தி தர்மங்கள் எல்லாம் மோட்ச சாதனம். இப்படி அபியுதய சாதனமாகவும் மோட்ச சாதனமாகவும் வைதிக தர்மங்களை எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த சாஸ்திரத்தை இவர்கள் மதிக்காத காரணத்தால இவர்களுக்கு அபியுதய சாதனமோ மோட்ச சாதனமோ ஆகிற தர்மங்களை உள்ளது உள்ளபடியாக இந்த ஆசுர பிரதிகளை அறிய மாட்டார்கள். ஏன்னா இந்த அபியுதய சாதனம் மோட்ச சாதனம் எங்க இருக்கு? சாஸ்திரத்தில். இவர்கள் சாஸ்திரத்தை கண்ணால் கூட பார்க்க மாட்டார்கள். அவ்வளவு நிறுத்தி சாஸ்திரத்தை ஒதுக்கிற காரணத்தால இவர்களுக்கு கடைசியில
அபியுதய சாதனமாகிற யாகதான ஹோமாதிகளை பண்ணி எப்படி அபியுதய பலன் அடைவது, இந்த பக்தி பரநியாசாதிகளை அனுப்பிட்டு எப்படி மோட்சத்தை பெறுவது என்று இந்த 2 விதமான சாதனங்களும் இவர்களுக்கு தெரியாது. ஆசுரா ஜனா பிரவருத்தி நிவர்த்தி அவர்களுக்கு சரி, அவர்களுக்கு தத்துவ ஞானம் கிடையாது, அவர்கள் அபியுதய சாதனம் தெரியாதுன்னா கூட நல்ல ஆச்சாரம் சௌச்ச ஆச்சாரங்களை உடையவர்கள் அந்த சௌச்ச ஆச்சாரங்களே கொண்டு போய் நல்ல வழியில விடும். சுவாமி எனக்கு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது ஒன்றும் தெரியாது, சாஸ்திரத்தை அபியுதய சாதனை என்னன்னு தெரியாது, சாஸ்திரத்தில் உள்ள மோட்ச சாதனை என்னன்னு தெரியாது அப்படின்னு ஒன்றையும் அறியாமல் இருந்தால் கூட அவங்களுக்கு சில பேசிக் நல்ல குவாலிட்டிஸ் இருந்ததுன்னா சௌச்சம் ஆச்சாரம் சத்தியம் இவைகள் இருந்தால் இவைகள்லாம் அவங்களை நல்ல வழியில கொண்டு போய் அவனுக்கு விருப்பம் அபியுதய சாதனத்தையோ மோட்ச சாதனத்தையோ சொல்லி சேர்க்கும். இவர்களுக்கு சாஸ்திரத்தில் உள்ள பிரவருத்தி நிவர்த்தி தர்மங்களை பற்றி தெரியாதது மட்டும் இல்ல, அதை போய் அடைவதற்கான இதோட சௌக்கம் இல்லை. சௌக்கம் அப்படின்னாங்க வைதிக கர்மாவுக்கு யோக்கியமான சாஸ்திர சித்தமான வாக்கியம் ஆந்தரத்தை ஆசிரியர் சமித்தம். சௌக்கம்னா என்னதான் வைதிக கர்மா ஒன்றும் அனுப்பிக்கல, ஆனா வைதிக கர்மா அனுஷ்டானத்துக்குரியதான பாக்கியம், பாக்கியம்னா வெளி தேகமோ ஆந்தரமா மனசோ இவைகள் 2க்கும் உள்ள சுத்தி இருக்கே, இந்த சுத்தி ஒரு பொழுதும் ஆசிரியப்படுகிறது கேட்கிறார். ஏன்னா இது இருந்ததுன்னா என்னாச்சு, ஒரு கால் அது சாஸ்திர பிரகாரம் அனுஷ்டானத்தை கொண்டு போய் சேர்க்கும். ஏன்னா சௌத்தம்ன்றது ஒரு சாஸ்திரத்துல ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். சௌத்தம்ன்றது என்ன, சுத்தி. சுத்திங்கிறது என்ன, வைதிக கர்மாக்களை அனுஷ்டிப்பதற்காக யோகியதாபூர்வமான சுத்தி. அந்த சுத்தியை அதுக்கு 2 வகைப்படும். ஒன்று வெளியில தேகத்துடைய சுத்தி, இன்னொன்று ஆந்தரமான பாக்கிய அபியந்தர, அதாவது தேகம் மனசு இவைகளுடைய சுத்தி. இதுதான் சௌத்தம். இந்த சௌத்தம் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த சௌத்தமே அவனை கொண்டு போய் அபியுதய சாதனங்களையோ இல்ல மோட்ச சாதனத்தையோ அதனுடைய தன்மைக்கேற்ப அதில் கொண்டு சேர்க்கும். ஆனால் இவர்களுக்கோ அந்த சௌச்சம் கிடையாது. யாருக்கு? ஆசிரியர். அது மட்டும் இல்ல, நாசிக ஆச்சாரா ஆச்சாரா அப்படின்னா ஏன்னா இந்த பாக்கியாந்தர சௌச்சம் வரணும்னா யோகியமான சௌச்சம், பாக்கியாந்தர வைதிக அனுஷ்டானத்துக்குரியதான யோகியத்தை வந்துடாது. அதுக்கு மேல செய்யப்பட வேண்டியதான சந்தியாவந்தனாதிகள் இருக்கு. அந்த சந்தியாவந்தனாதிகளை பண்ணாதான் வாஸ்தவத்தை சுத்தி இருக்கும். ஆச்சாரம் அப்படிங்கிறது என்ன, ஸ்நான சந்தியாதி. எதை விட்டாலும் இதை விட முடியாது, ஸ்நானத்தை விட முடியாது, சந்தியை விட முடியாது. அவகாசமாகவோ இல்ல கூப்பாதிக்கத்தையோ ஸ்நானம் அப்படின்னாலே தலையிற்கு உடம்பு வித்தியாசம் இல்லை. நிச்சயமா தலை குளிக்கணும்னு கேட்கறதெல்லாம் இருக்காங்க. நிச்சயம் தலைதான் சந்தியாதிகள் என்னதான் ஸ்நானம் பண்ணாலும் சுத்தி ஏற்பட்டாலும் சந்தியாவந்தனாதிகள் பண்ணாதான் வைத்தியன சந்தியாசீனகா அசுத்தி நித்தியம் அனர்ஹா சர்வகர்மசு. சந்தியாவந்தனம் பண்ணாதவன் சர்வதா அசுத்தினா அசுத்தமான அவன் எந்த வைதிக கர்மாவுக்கு தகுதியானவன் அனர்ஹா சர்வ கர்மசுகா அனர்ஹான்னு சொல்லப்பட்ட காரணத்தால ஸ்நானம் சந்தியாவந்தனம் போன்றதான ஆச்சாரேன அந்த பாக்கியாந்தர சௌச்சம் ஜாகிரதை தோட்டி ஆச்சாரம். அந்த ஆச்சாரமும் வருகிறது இல்லை. ஒருவேளை ஸ்நான சத்தியாதிகளை பண்றவாறா இருந்தால் அதன் மூலமா தேகத்துக்கும் மனசுக்கும் சௌச்சம் உண்டாகி அதன் மூலமா பிரவருத்தி தர்மங்கள்ல போய் சேரலாம். அவர்களுக்கு சுத்தியும் இல்லை, அந்த சுத்திக்கு நிமித்தமா இருக்கிற ஆச்சாரமும் இல்லை. யதோக்தம் சந்தியாசீனோ அசுத்தி நித்தியம் அனர்ஹ சர்வ கர்மசு.
இது தட்சஸ்மிருதி. தட்சஸ்மிருதியில சொல்லப்பட்டிருக்கு. எவனும் சந்தியாவந்தனத்தை அனுப்பிக்கவில்லையோ அவன் அசுச்சி. அசுச்சினாக்க அவன் எப்பொழுதுமே அசுத்தம். எவ்வளவுனா சோகலாம் போட்டு மரம் குடிச்சிட்டு சென்ட்லாம் போட்டு எவ்வளவு ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அவன் அசுத்தம். ஏன்னா அவன் எந்த வைத்திய கர்மாவுக்கு அனர்த்தம். அது கிடையாது. அது தட்டஸ்மிருதியில் சொல்லப்படும். ததா சத்தியம் தேசு நவித்தியதே. அதே மாதிரி அவர்களுக்கு சத்தியமும் உண்டாகும். யதாவசியமான பூதகித பாஷண ரூபமான சத்தியம். சத்தியம்னாக்க காணாதது சொல்லக்கூடாது, கண்டதுதான் சொல்லணும். கண்டதுல எல்லாத்தையும் சொல்றதான விஷயங்கள எந்த பூதத்துக்கும் அகிதம் உண்டாகாததாக பூதகிதமாகவும் யதார்த்தமாகவும் உள்ளதான சத்தியத்தை இவன் பேசுகிறானோ அந்த சத்தியமானது அவனை அந்த அபியுதய சாதனத்தையோ மோட்ச சாதனத்தையோ ஒரே சாதிச்சான். அதுவும் ஆசுர் பிரகதிகளிடத்துல அபியுதய சாதனமாகவோ மோட்ச சாதனமாகவோ உள்ள சாஸ்திரத்தில் உள்ளதான வழிகளையும் அவனுக்கு அறிய மாட்டான். சரி, அறியாட்ட போடுறோம். நம்ம கூட சாஸ்திரத்தை என்ன சொல்லிட்டு தெரியாட்டா கூட நம்மளுக்கு சௌக்கியம் இருந்ததுன்னா, நம்மளுக்கு ஆச்சாரம் இருந்ததுன்னா, நம்மளுக்கு சத்தியம் இருந்ததுன்னா அவர்கள் நம்ம கொண்ட அந்த வழியில சேர்த்துமே ஆசுர பிரகதிகளிடத்துல இது மூன்றுமே அவர்களுக்கு சௌக்கியமும் கிடையாது. சௌக்கியமா பாக்கியமான சரீரம் உள்ள இருக்கிற மனசு இதனுடைய சுத்தியும் கிடையாது. இந்த சுத்திக்கு காரணபூதமாக இருக்கக்கூடிய ஆச்சாரம் ஞான சந்தியாதிகளும் இருக்காது. அவர்களுக்கு சாஸ்திர சத்தியமும் இருக்காது. இது மூன்றும் இல்லாத பொழுது அவர்களால சாஸ்திரம் சொல்லப்பட்டதான அபியுதய சாதனத்தையோ இந்த மோட்ச சாதனத்தையோ அவர்களால் அழியவும் அனுஷ்டிக்கவும் ஒரு காலம் முடியும். ஏன் பிரவருத்திஞ்ச நிவృத்திஞ்ச ஜனாஹ ந விதுராசுராஹ ந சௌகம் நௌ நாசிகா ஆச்சாரஹ ந சத்யம் தேஷு வித்யதே. அசத்யம் அப்பிரதிஷ்டந்தே ஜகதாசுஹு அனீஸ்வரம் அபரஸ்பர சம்பூதம் கிமன்யத் காமஹேத்துகம். அசத்யம் அப்பிரதிஷ்டந்தே ஜகதாசுஹு அனீஸ்வரம் அபரஸ்பர சம்பூதம் கிமன்யது காமஹேத்துகம். இவர்கள் என்ன என்பவர்கள் இவருடைய மனோபாவம். இவருடைய மனோபாவத்தில் அவர்கள் ஜகத் அசத்தியம் அப்பிரதிஷ்டம் அனீஸ்வரம் இத்தியாசம். ஜகத் என்பது அசத்தியம். அசத்திய சப்த நிர்திஷ்ட பிரம்ம காரியத்தையா பிரம்மாத்மகம் இது ந ஆசு. இவர்கள்லாம் இந்த ஜெகத்தானது அசத்திய சப்த நிர்திஷ்டமாகவும் பரமாத்மாவுடைய பரபிரம்ம சர்வஜாதி குண விசித்தமான பரமாத்மாவுடைய தற்காரியத்தையா அதனை காரணமாக கொண்டு உண்டாகி இது பிரம்ம காரியத்தையா பிரம்ம ஆத்மகதையா வித்தியத்தைன்னு தெரியாமல், ஏன்னா சத்தியம்னா பிரம்மம், சத்தியம் சப்தத்துக்கு பிரம்மம் தான் இருக்கும். இது அசத்தியம் என்று இந்த லோகத்தை சொல்லாது. அசத்தியம் சொன்ன என்னத்தான் பரமாத்மாவிடத்திலிருந்து உண்டானதும் இல்லை, பரமாத்மாவுக்கு சரீரபூதமாக அவன் ஆத்மாவாக கொண்டதும் இல்லை அப்படின்னு இந்த ஜகத்தை பிரம்ம காரியமாகவோ பிரம்மாத்மகமாகவோ சத்தியமானதாக அவர்கள் அறிவதில்லை. அவ்வாறு அவர்கள் சொல்வதும் இல்லை. சில விஷயங்களை தெரியாட்டா கூட நல்ல வார்த்தைகள் சொல்லிட்டு அவர்கள் இது அறியாதது மட்டும் இல்ல, இப்படி சொல்லவும் மாட்டாங்க. இந்த ஜகத்தை அசத்தியம் என்பது, இந்த ஜகத்தை சத்தியம் என்று சொல்ல மாட்டார்கள். இந்த ஜெகத் சத்தியம் என்றால் இந்த ஜெகத்து சத்திய சப்தவாக்கியனான சர்வஜாதி உணர்ச்சித்தனான பிரம்மத்திலிருந்து உண்டாகி பிரம்மத்துக்கு சரீரபூதமாக
பிரம்மத்தையே ஆத்மாவாக கொண்டிருக்கிறது. ஆகினாலே இந்த ஜெகத் சத்தியம் என்பதை மறுத்து இந்த ஜெகத்தை அப்ரமாத்மகம், இந்த ஜெகத்தை அப்ரம காரியம், இந்த ஜெகத் அசத்தியம் என்று சொல்லுவது. ஜெகத்து அசத்தியம், அசத்தியம் மட்டுமில்ல, இந்த ஜெகத் அப்பிரதிஷ்டம். இந்த ஜெகத்தானது நாங்கள் பிரதிஷ்டிதம், நிலை பெற்றது. இந்த ஜெகத்தானது பகவானுடைய சங்கல்பத்தினால நன்றாக நிலை பெற்று, அதாவது இன்னைக்கு நடந்த காரியங்கள் நாளைக்கு தொடர்ந்து நடக்கும். நேற்று பண்ண காரியத்துடைய பலம் இன்றைக்கு அனுபவித்து வரும். இதுதான் ஜெகத்தினுடைய பிரதிஷ்டா. இந்த ஜெகத்தை இப்படிப்பட்ட பிரதிஷ்டையை உடையது என்பது பகவானுடைய சங்கல்பத்தினால் பிரதிஷ்டை. அதே அவர்கள் ஏற்க மாட்டார்கள். ஏதோ இன்னைக்கு நடக்கிறதா இன்னைக்கு நடக்கிறது, நாளைக்கு நடக்கிறது இன்னைக்கு நடக்கிறது, நாளைக்கு நடக்கிறது சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த ஜெகத்தை அப்பிரதிஷ்டிதம் என்று சொல்லுவார்கள். பிரம்மண அனந்தேன திருத்தாசிபதிக்கு சர்வான் லோகான் விபர்த்தி. இல்லையா அனந்தரான இல்லையா திருவனந்தாழ்வான் அதுக்குள்ள பிரம்மம், பிரம்மத்துடையதான அச்சிந்தியமான ஆதார சக்தி, இவைகளால் தரிக்கப்பட்ட இந்த லோகமானது ஸ்திரமாக உள்ளது. இந்த அதனால்தான் இந்த ஜாகத்துல ஏதோத்தம் தேனையம் நாகவர்யேன தேரதா விதுத்தாமகி விபத்தி மாலாம் லோகானா சதார் சதேவாசரம் மானுஷன் உதி. அதனால இந்த ஜெகத்தானது நல்லா நிலை பெற்றதாக, காலமானது தொடர்ந்து நடக்கும்படியா இந்த ஜெகத்து நன்றாக பிரதிஷ்டிதமாக, இந்த ஜெகத்து நன்றாக தீரமாக தரிக்கப்பட்டு நிறுத்தப்பட்டது. முதல்ல அனந்தமான நாகரா பகவானே திருவனந்தாழ்வார் ரூபத்தை எடுத்து இந்த ஜெகத்தை தரிச்சிருக்கிறார். அதனால இந்த ஜெகத்தானது ஸ்திரத்தன்மையுடையதாக இருக்கு. ஜெகத்தெல்லாம் இருக்காது தெரிவிக்கணும் இல்லையா? அது பார்த்து இங்க இருக்குது ஜெகத்துடைய சுபாவம். நான் இங்க எது நடந்தாலும் இந்த நாசிகெல்லாம் சொன்னா அது இயற்கை தானே, அது ஜெகத்துக்கு இருக்கும். அதுதான் இதெல்லாம் இப்படி உண்டாவது, அதெல்லாம் இப்படி உண்டாச்சு, எல்லாம் பகவான் பகவான் இதெல்லாம் இயற்கையாக இருக்கிறது. அதுதான் ஜெகத்துக்கு பிரதிஷ்டான எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்ல, இந்த ஜெகத்தை அசத்தியம் என்று சொல்வார்கள், அப்பிரதிஷ்டம் என்று சொல்வார்கள். இந்த ஜெகத்தை அனீஸ்வரம், இந்த ஜெகத்தில் உள்ள சர்வமும் சத்திய சங்கல்பனான ஒரு பகவானால எல்லாம் நியமிக்கப்பட்டு எல்லாம் நிர்வகிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதுவும் இல்லை. இந்த ஜெகத்தை அணி ஈஸ்வரனாக இருந்து இந்த ஜெகத்தை நியமிப்பவன், இந்த ஜெகத்தை நிர்வகிப்பவன் யாரும் கிடையாது. இந்த ஜெகத்தை நியமித்து இந்த ஜெகத்தை நிர்வகிக்கக்கூடிய சத்திய சங்கல்பமான ஒரு ஈஸ்வரன் உள்ளான் என்று சொன்னால் அதையும் ஏற்க மாட்டார்கள். இந்த ஜெகத்தை அனீஸ்வரம்னாக்க ஈஸ்வரன் இல்லாததானே, நியந்தா இல்லாததானே, நிர்வாகி இல்லாததானே இந்த ஜெகத் என்று சொல்லுவார். அகம் சர்வத்திய பிரபவோ மற்ற சர்வம் பிரவர்த்தனை. தெய்வீ பிரகிருதியினுடைய விஷயத்தை சொல்லும் போது என்ன சொன்னோம்? அவன் தெய்வீ பிரகிருதியாக இருக்கக்கூடியவன். அந்த பகவானிடத்தில்தான் சர்வம் உண்டாகிறது, பகவானுடைய சங்கல்பத்தினால்தான் சமர்த்தமும் பிரவர்த்திக்கிறது என்று எது சொல்லப்பட்டதோ அதை இவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் சொல்லுவார்கள் அபரஸ்பர சம்பூட்டம் சிமன்யது. அதெல்லாம் இந்த ஜெகத்தை சிருஷ்டி பண்றதுக்கு இவ்வளவு கூட்டு சிருஷ்டிக்கு ஈஸ்வரன் எதுக்கு? யோசிப்பு அந்யோன்ய சம்பந்தம் ஸ்திரீகளும் புருஷர்களுக்கு ஏற்படக்கூடியதானே அந்த பரஸ்பர சம்பந்தத்தினாலே இந்த ஜெகத்தானது உண்டாக்கி இருக்கிறது. இப்படி இல்லாதது ஒரு மனுஷன் குழந்தை கொடுத்ததுன்னா மனுஷனான ஸ்திரீயும் புருஷனும் அவருடைய சங்கத்தில் இருந்துச்சு. ஒரு பத்தி குட்டி போட்டுதுன்னா ஆண் பத்தியும் பெண்களும் இப்படி லோகத்தில் உள்ள சர்வ பூட்டங்களும் ஸ்திரீ பொருள சம்பந்தத்தால் உண்டாகிறது என்று இருக்கும் பொழுது இவர்களுடைய திருஷ்டி எதுக்குரிய ஈஸ்வரன்? ஏன் இப்படி இல்லாத வஸ்து ஒன்றையும் பார்க்கலையே? இந்த வஸ்து ஈஸ்வரனால தான் உண்டாச்சுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பூத்து இருக்காது. இதுக்கு அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது, இது ஈஸ்வரன் தான் இந்த பூதத்தை உண்டாக்குறான்னு லோகத்தை எதையும் காட்ட முடியல. இல்லையா? கிம் அந்நியத்து உப்பரம் இல்லை
அநேகம் பூதம் அநேகம் பூதம்னாக்க எப்படி மனுஷ பத்மாதிகள் எல்லாம் ஸ்ரீபுருட சம்யோகத்தினால மேல மேல சந்ததிகள் உற்பத்தியாகி அந்தந்த ஜாதிகள் வளர்வது காணப்படுகிறது. இப்படி இல்லாமல் ஸ்ரீபுருட சம்யோகம் அல்ல, அந்த தத்த ஜாதியை சேர்ந்த ஸ்ரீ புருஷனும் சம்யோகத்தை அடையாமல் உண்டான பதார்த்தம் எதுவும் லோகத்தை காணப்படவில்லை. கிஞ்சிதப்பி நோபலபியத்தை அத சர்வமிதம் ஜெகது காமகேயம். அதனால ஸ்ரீ புருஷர்களுக்குள்ள பரஸ்பர காமம் இருக்கு, இதுதான் ஜெகத் காரணமே ஒழிய ஈஸ்வரன் எல்லாம் ஒன்றும் உற்பத்தி காரணம் இல்லை. ஏதாம் திருஷ்டிம் அவஷ்டபியே நஷ்டாத்மானோ அல்பபுத்தய பிரபவன் யுத்தகர்மான க்ஷயாய ஜெகதோ அசுபாஹ. நாளைக்கு சொல்றேன்.